விழாவின் நாயகன் என்னுடைய நண்பர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களே, அவரை பாராட்டி வாழ்த்துக்கள் சொல்லி மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரியவர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 மணிக்கு மேல பிளைட்ல நைட்ல டேக் ஆஃப் ஆன உடனே அனௌன்ஸ்மெண்ட் நீங்க ரிலாக்ஸ் ஆயிடலாம் சொன்ன உடனே டக்கு டக்கு சவுண்ட் எல்லாமே பாட்டில் சோடா தான் எடுப்பாங்க. ஏரோ ஸ்டேஸ் வந்து ஐஸ் கிளாஸ் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே ஃபாரின்ல பாத்தீங்கன்னா டக்க டக்கான சத்தம் ஒரு புத்தகங்கள் எடுப்பாங்க. படிக்கிறதுக்கு புத்தகங்கள் சிந்திக்கிறது புத்தகங்கள் எப்படி சொன்ன விஷுவலைஸா நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க டைரக்டர் வந்து ஒரு பிக்சரை காமிக்கிறாங்கன்னா அந்த டைரக்டர் அந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காரோ அவரு வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருக்காரோ அதான் நீங்க பார்க்க முடியும். நீங்க விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா நீங்களே ஒவ்வொரு சினிமாவை விஷுவலைஸ் பண்ண முடியும். படிக்கிறதுல வந்து அவ்வளவு ஒரு சுகம் ஒரு ஆனந்தம் இருக்கு. அவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது வந்து எப்படி சொல்றது, இப்போ ஆண்டவன் இருக்கா ஆண்டவன் இல்ல அப்படிங்கிறது யுகமா பேசிட்டு இருக்காங்க. வந்துட்டுருக்காங்க வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சண்டையே வந்துட்டு எப்படி வசிஷ்டர் வாயாலேயே நான் பிரம்ம ரிஷி அப்படின்னு பேர் வாங்கின விஸ்வாமித்திர சொல்றது விஸ்வாமித்ரா இல்ல அகோரி. வசிஷ்டர் வந்து சாஸ்திரோக்தமா கடவுள் கைலாசம் வைகுண்டம் இருக்கு வேதம் அப்படி போறவங்க. விஸ்வாமித்திர வந்து கடவுளை நம்பாதவங்க. அவர் வந்து பஞ்சபூதங்கள் அதை நம்புறவங்க தான். அதை வந்து இது பண்றவங்க. அவர் அதை செஞ்ச அகோரி வந்து விஸ்வாமித்திர கையாலேயே பிரம்ம ரிஷி அப்படின்னு பேர் வாங்கினது. நம் கடவுள் இருக்கானா இல்லையா அப்படி நிறைய அந்த காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டா வந்துட்டு இந்த டிடி ரங்கராஜன் ராரா அவருடைய ஒரு டிஸ்கோர்ஸ் நான் பார்த்தேன்.